இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது 10th மேத்ஸ் எக்ஸர்சைஸ் 8.4ல இருக்கக்கூடிய இந்த ஃபோர்த் சம் தான் பார்க்க போறோம். பாருங்க, the probability that at least one of A and B occur is 0.6. ஓகேங்களா? ஸோ அட்லீஸ்ட் அப்படின்னா வேற ஒன்றுமே இல்லை. இந்த வார்த்தைக்கு அதாவது ஏ அண்ட் பி அட்லீஸ்ட் அப்படின்ற வார்த்தை இருந்தால் அது வந்து ஏ யூனியன் பி அப்படின்றது தான் அர்த்தம். ஓகேங்களா? ஸோ ஏ யூனியன் பி வந்து 0.6ன்னு கொடுத்துட்டான். அடுத்தது இஃப் ஏ அண்ட் பி occur simultaneously with probability 0.2. ஸோ ஏ அண்ட் பி simultaneously அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, ஏ இன்டர்செக்ஷன் பி. ஓகேங்களா? ஸோ அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி, ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ யூனியன் பி அதான் கொடுத்துருக்கான். ஸோ ஏ இன்டர்செக்ஷன் பிக்கு 0.2. தென் ஃபைண்ட் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ பார் ப்ளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் பி பார் அப்படின்றதான் கொஸ்டினாக கேட்டிருக்கான். ஸோ இதைத்தான் இப்போ வீடியோவை பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படி பக்கத்தில் பெல் ஐக்கன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக கரெக்டாக ரீச் ஆகும். நீங்களும் வீடியோ பார்க்குறதுக்கு வசதியாக இருக்கும். நன்றி. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், கொஸ்டினில் நம்மளுக்கு ஏ யூனியன் பி அதாவது அட்லீஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டான். ஸோ அட்லீஸ்ட்டுனாலே நம்மளுக்கு ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ யூனியன் பி தான் என்ன கொடுத்துருந்தான், 0.5 சாரி 0.6ன்னு கொடுத்துட்டான். அதே இது சைமல்டேனியஸ்லி அப்படின்னு கொடுத்துருந்தான். சைமல்டேனியஸ்லி அப்படின்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. ஓகேங்களா? ஸோ ஏ இன்டர்செக்ஷன் பிக்கு 0.2 அப்படின்றத கொடுத்துட்டான். அடுத்து அவன் என்ன கேட்டிருக்கான், ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ பார் ப்ளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் பி பார் என்ன அப்படின்றத கொஸ்டினாக கேட்டிருக்கான். ஓகேங்களா? ஸோ இப்போ கொடுத்துருக்க கொஸ்டின் ஏ யூனியன் பி, ஏ இன்டர்செக்ஷன் பி கொடுத்துட்டான். இது ரெண்டுக்கும் உள்ள ரிலேஷன் நமக்கு தெரியும். ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ யூனியன் பி அப்படின்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ ப்ளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் பி மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படின்றது தான். ஓகேங்களா? இந்த ஃபார்முலா. ஸோ எனக்கு இது ரெண்டுமே கொடுத்துட்டா, இது ரெண்டும் தான் தெரியாது. ஸோ அதை அப்படியே நான் வச்சுக்கிறேன். ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ ப்ளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் பி ஈக்குவல் டு ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ யூனியன் பி. இந்த மைனஸில் இருக்குது அந்த சைடு போகும்போது ப்ளஸ் டேர்மாக மாறிடும். ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டு டேர்மையும் ஈக்குவல்டுக்கு ஒரே சைடு அப்படியே வச்சுக்கிட்டு அடுத்தது என்ன பண்ணியிருக்கேன், இந்த இடத்துல இருக்கக்கூடிய ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பியை அந்த சைடு கொண்டு போகும்போது ஏ யூனியன் பக்கத்தில் வரும்போது ரெண்டுமே ப்ளஸ்ஸு. ஸோ ஏ யூனியன் பிக்கு 0.6, ஏ இன்டர்செக்ஷன் பிக்கு 0.2, 0.8 என்னது ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ ப்ளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் பி. ஓகேங்களா? ஸோ இப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏவும் ப்ராபபிலிட்டி ஆஃப் பியும் 0.8 அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேங்களா? ஆனால் அவன் என்ன கேட்டிருந்தான், இந்த சைடு வாங்க, ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ பார் ப்ளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் பி பார் என்ன அப்படின்னு கேட்டிருக்கான். ஓகேங்களா? ஸோ அப்போ நான் இதை எப்படி எழுதுறேன் அப்படின்னா, ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ பார் எப்படி எழுதலாம், 1 மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏன்னு எழுதலாமா? ஓகேங்களா? ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ பார் ஈக்குவல் டு 1 மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ. அதாவது நமக்கு ஃபார்முலா ஒன்று இருக்குது, ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ ஈக்குவல் டு 1 மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ பார். ஓகேங்களா? இங்கே பார் போட்டால் இங்கே பார் போட தேவையில்லை, இங்கே பார் போட்டால் இங்கே பார் போட தேவையில்லை. அதுதான் நம்ம ஃபார்முலா. ஸோ இப்போ ஏ பார் அப்படின்னா 1 மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ அப்படின்றது நமக்கு ஏற்கனவே தெரியும். ஸோ அதுதான் ஏ பார் ஈக்குவல் டு 1 மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ போட்டேன். அதே மாதிரி ப்ராபபிலிட்டி ஆஃப் பிக்கு 1 மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் பி பார் அப்படின்னு எழுதிட்டேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஒன்னையும் ஆட் பண்ணால் என்ன வரும், நான் இங்கே தள்ளி எழுதுகிறேன். 1 ப்ளஸ் 1 ரெண்டுமே 1, 1 ப்ளஸ் 1 2. அடுத்தது ரெண்டுக்குமே மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் நான் வெளியில் எடுத்துகிட்டு எழுதுறேன்னா ரெண்டுமே ப்ளஸ்ஸாக மாறுமா? இது பார் கிடையாது, ஏன்னா இங்கே பார் இருக்கிறதுனால இங்கே ஃபார்முலாவில் பார் வராது. ஓகேங்களா? ஸோ இந்த ஒன்றையும் ஆட் பண்ணிவிட்டு அடுத்தது மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் பி ரெண்டுக்குமான மைனஸை வெளியில் காமனாக எடுத்துட்டேன் அப்படின்னா ப்ராக்கெட் போடும்போது ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ ப்ளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் பி அப்படின்னு ரெண்டுமே ப்ளஸில் வந்துடும். ஓகேங்களா? ஸோ அடுத்த ஸ்டெப்பு 2 மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ ப்ராபபிலிட்டி ஆஃப் பி நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம் 0.8. ஸோ இதை எழுதுகிறேன் ஏக்கும் பிக்கும் பதிலாக. ஸோ இப்போ 2 மைனஸ் 1.08 2 மைனஸ் 0.8. ஸோ இதை சப்ட்ராக்ட் பண்ணுறேன். ஸோ சப்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தான் 2.00 0.8 தான், அதுக்கப்புறம் ஜீரோவே இல்லை. ஸோ அதுக்கு தேவையில்லை. ஓகேங்களா? ஸோ 10ல் 8 போச்சுன்னா 2, இங்கே வந்து 1.2 சப்ட்ராக்ட் பண்ணேன் அப்படின்னா. ஓகேங்களா? ஸோ அப்போ 1.2ன்றதான் என்னது, ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ பார் ப்ளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் பி பார். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளுக்கு இருக்கக்கூடிய இந்த சம்மு. ஸோ ஒன்றுமே இல்லை, கொடுத்துருக்கிறது இந்த அட்லீஸ்ட் அப்படின்ற வார்த்தைக்கான அர்த்தம் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டாலே போதும்.
அதே மாதிரி சைமல்டேனியஸ்லி அப்படின்ற வார்த்தைக்கான அர்த்தம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். அட்லீஸ்ட் அப்படின்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ யூனியன் பி. சைமல்டேனியஸ்லி அப்படின்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. ஸோ இதை ரெண்டை வச்சு இந்த ஃபார்முலா நம்மளுக்கு ஏ யூனியன் பி ஏ ப்ளஸ் பி மைனஸ் ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படின்ற ஃபார்முலாவில் அப்ளை பண்ணாலே நம்மளுக்கு கிடச்சிடும். ஓகேங்களா? ஸோ ஏபிக்கும் இந்த சைடு வச்சுக்கிறேன், இந்த மைனஸும் இந்த சைடு வரும்போது ப்ளஸ்ஸாக வருது. ஸோ ரெண்டுமே ப்ளஸ்ஸு. டேட்டாவை அப்ளை பண்ணுறேன். கொடுத்துருக்க அந்த டேட்டாவை அப்படியே இங்கே போட்டு பார்த்தேன் அப்படின்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ ப்ளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் பி எனக்கு 0.8 கிடச்சிடும். ஸோ இப்போ பாருங்கள், நெக்ஸ்ட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ பார் ப்ளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் பி பார் இதுதான் அவர் கேட்டிருக்கான். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ பாரை நான் எப்படி எழுதுறேன், 1 மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏன்னு எழுதுறேன். ப்ராபபிலிட்டி ஆஃப் பி பார் எப்படி எழுதுறேன், 1 மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் பி அப்படின்னு எழுதுறேன். ஓகேங்களா? ஸோ அப்படி எழுதும்போது இங்கே வந்து ஒன்னையும் தனியாக இங்கே கொண்டு வந்துட்டேன்னா 2ன்னு வந்துடும். மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் பி அப்படின்னு அடுத்த ஸ்டெப்பில் வரும். ஸோ ரெண்டுக்குமே மைனஸ் இருக்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன், காமனாக மைனஸை வெளியே எடுத்துடுறேன். ஓகேங்களா? ரெண்டுக்குமான மைனஸை காமனாக வெளியே எடுத்துட்டேன் அப்படின்னா ரெண்டுமே எப்படி வரும், ப்ளஸில் வந்துடும். ஓகேங்களா? ஸோ இதுக்கான மைனஸ் இங்கே வந்துருச்சு, இதுக்கான மைனஸ் இங்கே வந்துருச்சு. மைனஸில் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். மைனஸ் இன்ட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ அப்படின்னா மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ, மைனஸ் இன்ட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் பின்னா மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் பி. ஓகேங்களா? ஸோ ரெண்டு மைனஸையும் வெளியே எடுத்தனால ரெண்டுமே ப்ளஸ். ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ ப்ளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் பி நமக்கு ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம் 0.8. ஸோ இதுக்கு பதிலாக 0.8 போட்டேன் அப்படின்னா 2 மைனஸ் 0.8 1.2 அப்படின்றது ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் நமக்கு இந்த எக்ஸசைஸ். வீடியோ கண்டிப்பாக ஈஸியாக புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அப்படி புரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு இல்லாமல் இது உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயனடைவாங்க, கூடவே நானும் பயனடைவேன். நன்றி. அடுத்த வீடியோவில் அடுத்த சம்மில் மீட் பண்ணுவோம்.